அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் ராஜ்மோகன். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு குட்டி குழந்தையை இழந்திருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் கழிவுநீர் தொட்டில மர்மமான முறையில் குழந்தையினுடைய சடலம் கிடைச்சிருக்கு. இது ஒரு விபத்து, குழந்தை தெரியாமல் தொட்டில விழுந்துருச்சுன்னு பள்ளிக்கூடம் சொல்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக தொட்டிக்குள்ள அந்த குழந்தை விட முடியும்னு 1000 கேள்விகளை, சந்தேகங்களை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தின் சார்பில் உறவினர்கள் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் இல்லையா ஒரு எண்டு? இன்னும் எத்தனை குழந்தைகளை நம்ம பலி தர்றது? மிகுந்த மனவேதையுடன் இந்த செய்தியை பார்த்ததிலிருந்து இதை குறித்த எல்லா விஷயங்களையும் பல செய்தி சேனல்கள்லேருந்து பல்வேறு விஷயங்கள்லேருந்து கன்சாலிடேட் பண்ணி எல்லோருக்கும் புரியும்படி உள்ளபடி தெளிவாய் பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கூடங்க, சென்ட் மேரி ஸ்கூல். 3.5 வயது சிறுமிங்க, குட்டி பாப்பா, யூகேஜி படிச்சுட்டு இருக்க அந்த பாப்பா. சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல ஒரு கழிவுநீர் தொட்டி இருக்குது. அந்த செப்டிக் டேங்க்கில் அது தரையை விட்டு கொஞ்சம் மேல் நோக்கி தான் இருக்குது. சுற்றி கம்பி மாதிரி ஏதோ போட்டிருக்கிறாங்க. பட் ஒன் பர்டிகுலர் கார்னரில் அந்த மூடி பகுதி வரும் பாருங்க, அது கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த மூடி பகுதியில் அந்த குழந்தை ஏற முயற்சி செய்து அது அப்படியே உடைஞ்சு உள்ளே போய் ஸ்டக் ஆகி அப்படியே இறந்துருது. உடனே தீயணைப்புத்துறைக்கு தகவல் தந்ததாகவும் அவங்க குழந்தையை மீட்டதாகவும் அங்கேருந்து அந்த டிரைவர் மற்றும் நிர்வாகிகள் அந்த உதவியோடு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதாகவும் சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலிக்கு தகவல் சொன்னதாகவும் அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த குழந்தையினுடைய சொந்தக்காரங்க சம்பவ இடத்துக்கு போய் பார்த்து அடுத்தடுத்து பல கேள்விகள் கேட்டாங்க. முதல்ல இது தரையோடு இருக்கிற தொட்டியே கிடையாது, அது ஒரு சின்ன எஸ்கலேஷன் இருக்குது, எலிவேஷன் இருக்குது. அப்புறம் எப்படி அது ஒரு மேலே எலிவேஷன் இருக்கிற இடத்துல அந்த குழந்தை மேலே ஏறிச்சு? ரெண்டாவது, அந்த மூடி இருக்குது பாருங்கள், துருப்பிடிச்ச முடியாது, ரொம்ப நாட்களாகவே துருப்பிடிச்ச முடியாவே இருக்குன்னா அதையே நீங்கள் பீரியாடிக்கலாக செக் பண்ணல. மிக மிக முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா? குழந்தை உடைச்சி உள்ளே விழுந்த அந்த பகுதியை காட்டுறாங்க. அந்த அந்த அது விழுந்த இடம் சின்ன, குழந்தையினுடைய உடல் ரொம்ப சின்னது இல்லையா? அதனால் அந்த குழந்தையின் உடல் உடைந்து உள்ளே போவதற்காக அந்த அந்த பகுதிக்கான அந்த கேப் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு ஆள் உள்ளே போய் ரெஸ்கியூ பண்ணியிருக்கணுமே, அப்போ அந்த ஓட்டை ஒன்று அகலமாக இருக்கணும் அல்லது பெருசாக்கியிருக்கணும். எப்படி, யார் உள்ளே நுழைஞ்சி ரெஸ்கியூ பண்ணது? அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர் யார்? அத்தனை பெரிய உருவம் இத்தனை சிறிய கேப்புக்குள்ளார எப்படி போச்சுன்ற கேள்விகளையும் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய உறவுக்காரங்க கேட்குறாங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு தொட்டிங்க, கழிவுநீர் தொட்டியில் ஒரு குழந்தை விழுந்து சாகுதுன்னா ட்ரெஸ் எல்லாம் வெட்டாக இருக்கும் இல்லையா, ஈரமாக இருக்கும் இல்லையா? எப்படி ட்ரெஸ்ஸில் ஈரமே இல்லாமல் இருக்குது? அந்த ட்ரெஸ்ஸை பிழிஞ்சு காட்டுறாரு ஒரு சொந்தக்காரர். உண்மையிலேயே இது விபத்தா இல்லை வேற ஏதாவது இதில் நடந்திருக்கா? வேற ஏதோ செஞ்சு அந்த குழந்தை அந்த தொட்டிக்குள்ளே போட்டாங்களான்னு நீதி கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள். காவல்துறை உடனே அவங்கள சமாதானம் பண்ணி நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் கடந்த ஒரு வார காலத்தில் பார்த்தீங்கன்னா சில செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். என்னது, இது மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்களில் சில பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, எய்டு பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்தது. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட அதற்கு வரவேற்பு சொல்லியிருந்தார். அப்புறம் இது என்ன, இது மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை திணிப்பான்னு எதிர்பார்த்த பிறகு அது வேறு இது வேறப்பா, தனியார் பள்ளிகளும் இங்கேருந்து படித்து போனவங்க தானே அங்கே போய் அப்புறமேட்டு ஸ்கூலே திறந்தாங்க, அவங்க ஒரு ரிட்டர்னுக்கு ஒரு ஹெல்ப் தானே பண்ணுறாங்க அப்படின்னு இந்த சம்பவம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த அரசியல் முடியறதுக்குள்ளாரியே ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவுநீர் தொட்டியவே பாதுகாக்க துப்புலையே, உன்னால் உன்னுடைய ஸ்கூலில் இருக்க ஒரு செப்டிக் டேங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உனக்கு அருகதை இல்லையே. ஒரு மூடி போட்டு ஒரு குழந்தை போகிற இடம்னா அதை ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உனக்கு வக்கீலையே, நீ என்ன கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணுறது? எத்தனை குழந்தைய அது வரைக்கும் நாங்கள் இழந்துருக்குறோம். ஆழ்துளை கிணற்றில் குழந்தை விழுந்து இறந்து போகிற சோகங்களை பார்த்து கோர்ட்டு தலையிட்டு கோர்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்தது. எப்படி ஆழ்துளை கிணறு போடணும், 15 நாள் முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அவ்வளோ சீக்கிரமாக இன்றைக்கி ஆழ்துளை கிணறு போட முடியாது. இத்தனை சுதந்திரம் கிடைத்த 77-78 ஆண்டுகளுக்கு ஆன பிறகு, இத்தனை தனியார் பள்ளிக்கூடங்களில் இத்தனை பேட்ச் வெளியே வந்த பிறகு செப்டிக் டேங்கில் விழுந்து ஒரு குட்டி பாப்பா, யூகேஜி பாப்பா இறந்து போகுதுன்னா என்னையா பண்ணுறீங்க ஸ்கூல்லலாம்? ஒரு குழந்தை ஃபீஸ் கட்டலனா, ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு டிலே ஆகுதுன்னா என்னென்ன கவுன்சிலர் வச்சு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க? ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சுன்னா ஃபிங்கர் பாயிண்டிங் அப்படியே மாற்றி விட்டுறது, இது ஆக்சிடென்ட்டுங்கிறது. இந்த வழக்கு மதிய நேரத்தில் இருந்து இது பரபரப்பாக பேசப்பட்ட மக்கள் போராட்டம் செய்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசினாங்க, சோஷியல் மீடியாவில் பேசினாங்க. பின்விளைவு என்ன தெரியுமா?
இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறதுக்கு சில நிமிடங்கள் முன்பு சம்பந்தப்பட்ட அந்த விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தின் சார்பில் 3 நிர்வாகிகளை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. அலட்சியம், ஒரு உயிரிழப்புக்கு காரணமாக இருத்தல், இப்படி பல்வேறு பிரிவுகளின் கீழே அவங்க மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவினுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் வெளில வரல. அது வெளில வர வரைக்கும் இது சந்தேகத்திற்கு இடமான ஒரு மரணம் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. செய்தியாளர்கள் போய் பேட்டி எடுத்ததில் அவர் டிரைவர்னு சொல்லப்படுது. அந்த குழந்தை தொட்டிக்குள்ளே இருந்தது, நாங்கள் போய் காப்பாற்றணும் தான் சொன்னார். அவர் காப்பாற்றினாரா, யார் ஃபஸ்ட்டு பார்த்தது என்று நிறைய கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியலை. சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூட நிர்வாகத்தின் சார்பில் ஒரு சிசிடிவி விஷுவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, அந்த ஒரு காரை வந்து அவசரமாக எல்லாரும் பரபரப்பாக போய் திறந்து இந்த குழந்தைய குட்டி பாப்பாவினுடைய அந்த உடல் அப்படி எடுத்துக்கிட்டு போய் விரைகிறாங்க. பட் அந்த தொட்டி மேலே அந்த குழந்தை ஏறி விளையாட மாதிரி அல்லது உடஞ்சி உள்ள உள்ளத மாதிரி இப்போ வரைக்கும் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணுற வரைக்கும் அப்படி எந்த விஷுவல்ஸும் வரல. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டாயமாக சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஆஸ் பர் ரூல்ஸ். அதுவும் குட்டி குழந்தைகள் புழங்குற இடத்துல கட்டாயமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நிறைய பார்த்துட்டோம், நிறைய கேசஸ் பார்த்துட்டோம், நிறைய வழக்குகள் பார்த்துட்டோம். அந்த வகையில் இந்த வழக்கு 2025 பிறந்த உடனே இப்படி நடந்திருக்கிறது. சிசிடிவியே இல்லை, அந்த பக்கம் போடலை, வேலை செய்யலைன்னு மறுபடியும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட வெட்கக்கேடு இருக்கவே முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இதை கண்டித்து ஒரு பெரிய அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அந்த அறிக்கையில் ரொம்ப அழகாக சுட்டி காமிச்சிருக்கிறார். இது வந்து பீரியாடிக்கெலாம் நீங்கள் போய் செக் பண்ணியிருக்கணும். ஒரு செப்டி டேங்க் மூடி துருப்பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகம். அவன் ஒழுங்காக அதை பார்க்குறானா இல்லையான்னு அதை கண்காணிக்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு. இதுக்கு முழு முதல் பொறுப்பு அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ளணும்னு பாமகவினுடைய நிறுவனர் சுட்டி காமிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இறந்துவிட்ட அந்த குடும்பத்திற்கு, அந்த குழந்தையினுடைய குடும்பத்துக்கு குறைஞ்சது 25 லட்சம் நிவாரணம் தரணும்னு அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு, சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அரசாங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் குழந்தையினுடைய உயிருக்கு விலை மதிப்பே கிடையாது. பட் இது 3 லட்சங்கிறது ஒன்றுமே கிடையாது. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்துட்டு இப்படி சிஸ்டமுடைய அஜாக்கிரதையால் பறிப்போன அந்த உயிருக்கு 3 லட்சம் என்பது மிகவும் குறைவு. இது ஒரு இடைக்கால நிவாரணமாக கருதி அடுத்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து இன்னும் அந்த காம்பன்சேஷனை ஏற்றி தரணும் நாமளும் வந்து கோரிக்கை வைக்கிறோம். இந்த வழக்கில் பாப்பாவினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்ல போகுது, எங்கே அந்த சிசிடிவி விஷுவல்ஸ், சிசிடிவி இல்லைனா ஏன் இல்லை, ஏன் வேலை செய்யலை, இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகுது, எல்லாத்தையும் நாம் ஆவணம் செய்வோம். இதை அறிந்து கொள்ள நினைக்கிற அத்தனை பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவேர்னஸாக இருங்க. குட்டி குழந்தைகள் புழங்குற இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் வீட்டு குழந்தைகள் எந்த இடம் போனாலும், அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் டியூஷன் சென்டர் இருந்தாலும் அங்கே சிசிடிவி இருக்காங்கிறத கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கையை பிடிச்சி கொண்டு போய் விட்டு கையை பிடிச்சி கூட்டு வாங்க. ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு விவரம் தெரியாது, அது விளையாடுற மாதிரி எங்கேயாவது போய் எதுலையாவது மாட்டிக்க கூடாது. தயவு செய்து இந்த செய்தியை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.